இது வந்து மீன்லாம் சாப்பிட்றாங்க, மாமிசம்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு நோயின்னு வந்தால் மூலிகை தானே தேடி போகிறாங்க. ஒரு மூலிகை சாப்பிட்றது, அந்த பழத்தை சாப்பிட்றது. பழத்தில் தான் மருத்துவ குணம் இருக்குது, மூலிகைகளில் தான் மருத்துவ குணம் இருக்குது. நம்ம ஆனால் மனுஷங்க மீன் சாப்பிட்டாலும் சரி, மாமிசம் சாப்பிட்டாலும் சரி, கடைசியில் நோயின்னு வந்தால் எதுக்கு போகிறாங்க? மூலிகைகளை தேடி தான் போகிறாங்க. யாராவது இந்த மீன் சாப்பிட்டா சுகருக்கு நல்லது, அந்த மீன் சாப்பிட்டா சுகருக்கு நல்லதுன்னு சாப்பிட்றாங்களா? இறைச்சி சாப்பிட்டா சுகருக்கு நல்லது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? இந்த இந்த மீ இந்த இந்த இறைச்சி சாப்பிட்டா, மாட்டு இறைச்சி சாப்பிட்டா அதுக்கு நல்லது, சுகர் குறைஞ்சிரும் அப்படின்னு போகிறாங்களா? அப்படி கிடையாது. ஏதாவது நோயின்னு வந்தால் மட்டும் சாப்பிட்றதுன்னு இதை சாப்பிட்றாங்க, உணவுன்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்றாங்க. ஆனால் நோயின்னு வந்தால் எதுக்கு போகிறாங்க? காய்கறிகள் அல்லது கீரைகள், கிழங்குகள், அப்புறம் மூலிகைகள் அப்படின்னு தான் ஓடுறாங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது, அப்போது எது நமக்கு உணவும் மருந்தும் ஒன்று தான். மருந்து வேறு, உணவு வேறு அப்படின்னு எப்போ பிரிக்கப்படுதுன்னா, நம்ம தவறான உணவு சாப்பிடும்போது தான் நோய்களை தருகிற உணவு. நம்ம உணவு வேறு மருந்து வேறுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த உணவு வந்து நமக்கு வந்து நோய்களை குணப்படுத்தாது, நோய்களை உருவாக்கும். அதனால் நோய்களை உருவாக்குற உணவுகளாக இருக்கிறது. அதனால தான் உணவு வேறு மருந்து வேறு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் ஏன் வருது அப்படின்னா, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் வந்து நோய்களை உருவாக்கக்கூடியது. தானியங்கள்லாம் நோய்களை உருவாக்கக்கூடியது. அதனால தான் இதில் வந்து ஒரு நோயின்னு வந்தால் ஏன் உடனே மூலிகைகளை தேடி ஓடுறாங்க அப்படின்னா, அப்போது இது நோய்களை உருவாக்கக்கூடியது. கண்டிப்பாக இதை சாப்பிட்டனால தான் நோயே வந்துச்சு. கண்டிப்பாக அப்போ மருந்துன்னா கண்டிப்பாக இதை தேடி போகக்கூடாது, இதை சாப்பிட்டதுனால தான் நமக்கு நோயே வந்துச்சு. அதனால் மூலிகை தேடி ஓடுறாங்க. மூலிகைகளை தேடி மருந்துன்னு சொல்லிட்டு அதை தேடி ஓடுறாங்க. அப்போ உணவு வேறு மருந்துன்னு வேறன்னு ஏன் அந்த கருத்து வந்தது அப்படின்னா, நோய்களை தருகிற உணவு என்பது நோய்களை தருவதாக இருக்கிறது. அப்போ நோய்களை குணப்படுத்துவதையே நம்ம உணவாக எடுத்துக்கணும், உணவாக மாற்றிடணும். எது நமது நோயை குணப்படுத்துகிறதோ அதுதான் நமது உணவு முறையாக இருக்க வேண்டும். அப்போ பிற உயிரினங்களுக்கு ஏன் நோய் வரல அப்படின்னா, ஆடு மாடுகளுக்கு ஏன் நோய் வரலைன்னா, அவைகள் எதை உணவாக உட்கொள்கின்றனோ அதுவே அவைகளுக்கு மருந்தாகவும் இருக்கிறது, நோய்கள் வரவிடாமலும் பார்த்து கொள்கிறது. பிற உயிரினங்களுக்கு, ஆடு மாடுகளுக்கு, பறவைகளுக்கு ஏன் நோய்கள் வருவதில்லை என்றால், அவைகள் எதை உணவாக உட்கொள்கிறதோ அதுவே, அந்த உணவே அவர்களுக்கு நோய் வரவிடாமல் பார்த்து கொள்கிறது. ஆனால் மனுஷங்க வந்து மனுஷங்களோட உணவு வந்து இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற தானியம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லாம் வந்து நோயை உருவாக்கக்கூடிய உணவுகள். அதனால தான் நோய் வந்த உடனே மருந்துன்னு சொல்லிட்டு வேற ஒன்றை தேடி ஓடுறாங்க, மூலிகை தேடி ஓடுறாங்க. அப்போது மூலிகை தேடி ஓடுறாங்க, பழங்களை தேடி ஓடுறாங்க, காய்கறிகளை தேடி ஓடுறாங்க. அப்போ வந்து எதை நீ மருந்துன்னு நினச்சிக்கிட்டு ஓடுறியோ, நோய் வந்த உடனே ஓடுறல, அப்போ எதை நீ மருந்துன்னு நினைக்கிறியோ, எதில் வந்து மருத்துவத்தன்மை இருக்குதுன்னு நினைக்கிறியோ அதே நீ உணவாக சாப்பிட ஆரம்பிச்சிரு. எது உனக்கு நோயை வரவழைத்ததோ அதை எல்லாத்தையும் நீக்கிடு, அதெல்லாம் வேண்டாம். அப்போ நீ வந்து உனக்கு 2 வேலை இப்போ தேவையில்லை. நீ எதை உணவாக சாப்பிட்றியோ அதுவே உனக்கு மருந்தாகவும் இருக்கிறது, மருந்தாகவும் மாறிவிடுகிறது. அப்போ வந்து உனக்கு மருத்துவங்கிறதே உனக்கு தேவையில்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உணவு ஒரு துறையாக இருக்கிறது, மருத்துவம் என்பது இன்னொரு துறையாக இருக்கிறது. 2 துறைகள். காரணம் என்னென்னா, உன்னுடைய உணவில் மருத்துவ குணம் இல்லை, நோய்களை தருகிற அம்சங்கள் தான் இருக்குது. அதனால தான் நோய் வந்த உடனே, இந்த உணவு சாப்பிட்ட உடனே நோய் வந்த உடனே நீ மருந்துன்னு சொல்லிட்டு வேற ஒன்றை தேடி ஓடுற. அப்போ நீ சாப்பிட்ற உணவே உனக்கு மருத்துவத்தையும் தர வேண்டும், உனக்கு நோய்கள் வரவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னா உனக்கு மருந்து, உணவு அப்படின்னு 2 துறைகள் தேவையில்லை. உணவுக்குள்ள பண்பு தான் அந்த மருத்துவம். நோய் வரவிடாமல் பார்த்துக்கொள்ள, வயிற்றை நிரப்ப வேண்டும், நோய் வரவிடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உணவுக்கான பண்பு. உணவுக்கான தன்மைன்னா என்ன? வயிற்றை நிரப்பணும், அதே நேரத்தில் நோய் வரவிடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உணவுன்னா அதுதான். இங்கே மனித உணவு எப்படி, பிற உயிரினங்கள் அப்படி தான். ஆடு மாடுகளுடைய உணவுகள்லாம் அப்படி தான். அவைகள் எதை உணவாக சாப்பிடுகிறதோ அதுவே மருந்தாகவும் செயல்படுகிறது. ஆனால் மனித உணவு பார்த்திங்கன்னா, மனுஷங்க சாப்பிட்றது, இவங்க சாப்பிட்ற உணவு நோயை தருகிறது. நோய் வந்த உடனே மருத்துவம்னு சொல்லிட்டு இன்னொன்று தேடி ஓடுறாங்க, மூலிகைகளை தேடி, காய்கறிகளை தேடி, பழங்களை தேடி ஓடுறாங்க. நீ எதை தேடி மருத்துவம், அப்போ நோயை குணப்படுத்துறதுக்காக நீ எதை தேடி போறியோ அதையே நீ உணவாக மாற்றிவிடு. அப்போது உனக்கு மருத்துவம்னு சொல்லிட்டு ஒன்று தேவையில்லை.
உணவும் மருத்துவம் ரெண்டும் ஒன்று தான். உணவும் மருத்துவமும் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டையும் நீ வந்து உணவாகவே நீ மருத்துவத்தன்மையுடைய காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், அப்புறம் வந்து மூலிகைகள், இதை வந்து நீ உணவாக எடுத்துக்கிட்டா உனக்கு மருத்துவர் என்பதே உனக்கு தேவையில்லை. மருத்துவம் என்பதே தேவையில்லை. மருத்துவத்தை தான் நீ உணவாகவே எடுத்துக்கிற. ஒரு உணவின் தன்மை தான் மருத்துவத்தன்மை உடைய உணவுகளை நீ சாப்பிட வேண்டும். நோய்களை தருகிற உணவுகளை நீ வேண்டான்னு விட்டுரு. பிற உயிரினங்கள் அப்படி தான் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு அதுதான் காரணம். இங்கே வந்து இப்படி ரெண்டு விதமாக நடைபெறும்.